அருமைநாதர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இந்த 14ஆம் அதிகாரம் மறுபடியும் யூதாவின் ராஜாவின் பக்கம் வருகிறது. ஆனால் இந்த அதிகாரத்தை 2 பகுதிகளாக நான் பிரித்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதி. 2வது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். இந்த முதல் பகுதியில யூதாவின் ராஜாவை குறித்து ஆரம்பமானாலும் இஸ்ரவேலின் ராஜாவை குறித்தும் ஒரு செய்தி வருகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். முந்தின எபிசோட்ல நம்ம பார்த்தோம். திரும்ப நான் சில விஷயங்களை சொல்லும்போது உங்க மனதில் பதியும் என்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நாம் பார்த்தோம், ஏகு இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்த பொழுது எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஆகாபுக்கு என்ன எச்சரிப்பு நியாய தீர்ப்பை எல்லாம் கொடுத்திருந்தாரோ அவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. பிறகு ஏகுவிற்கு பிறகு யார் வருகிறாங்க? யோவாகாஸ் வருகிறார். யோவாகாசுக்கு பிறகு யோவாஸ் ராஜாவா இருக்கிறாரு. முதல் துவக்கத்திலேயே கொடுத்தாச்சு யோவாசுக்கு பிறகு 2ஆம் யெரொபெயாம்னு. ஆனா இப்பதான் யோவாசை குறித்த சில செய்திகள், எலிசாவோடு அவர் பேசின செய்திகளை, அந்த தீர்க்க தரிசன செய்கையின் அடிப்படையில் சீரியர் முறியடிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இப்ப யோவாஸ் தான் எங்க ராஜாவா இருக்கிறாரு? பிளவுபட்ட இஸ்ரவேலிலே ராஜாவா இருக்கிறார் யோவாஸ். ரைட். இங்க யூதாவுல யார் ராஜாவா இருக்கிறா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யோவாஸ், இங்கே யோவாஸ் தான் ராஜா. இந்த யோவாஸ் யாரு? 1 வயது குழந்தையாய் தன்னுடைய சொந்த அத்தையால ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டு 7 வயதில் ராஜாவான அந்த யோவாஸ் இங்க இருக்கிறாரு. அவர் மரித்து போய் இப்பொழுது அவருடைய குமாரனாகிய அமத்சியா ராஜாவாகிறார். ரைட். இஸ்ரவேலிலே யோவாஸ் ராஜாவா இருக்கிறாரு. யூதாவில் வேற ஒரு யோவாஸ் ராஜாவா இருந்தாரு. அவருடைய மகன் அமத்சியா ராஜாவாகிறார். இந்த யோவாஸ் முடிவை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன முடிவு பார்த்திருக்கிறோம்? இந்த யோவாச வளர்த்தவர் பிரதான ஆசாரியனாகிய யோய்தா. ஸோ அந்த பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருந்தாரு. பின்னால பின்மாற்றம் அடைந்தார் என்று சொல்லி அவருடைய முடிவு எப்படி இருந்தது? அவருக்கு கீழே அவருடைய ஊழியக்காரராய் இருந்த 2 பேரே இந்த யோவாசை கொன்று விட்டார்கள். இது யூதாவின் சரித்திரம். ஓகே. இப்போ அந்த யோவாஸ் ஊழியர்களால் கொல்லப்பட்டாரே ஒரு ராஜா, அந்த ராஜாவினுடைய மகன் அமத்சியா யூதாவிலே ராஜாவாகிறார். அவர் ராஜாவான உடனே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூதாவின் ராஜாக்களுடைய துவக்கம் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள் என்றுதான் வரும். இஸ்ரவேலின் ராஜாக்கள்னா பொல்லாப்பானதை செய்தான் என்று வசனம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே இவர் இஸ்ரவேலின் ராஜா, இவர் யூதாவின் ராஜா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கே இந்த யூதாவின் ராஜாவை குறித்து 3ஆம் வசனம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போலல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி. தாவீதை போல அல்லனா, தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனா இருந்தார். அந்த அளவு இல்லை. யோவாஸ் எப்படி பின்பற்றினாரோ அதை போல பண்ணார், முழு இருதயத்தோட இல்லாம. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பதாய் முடிந்த அளவிற்கு நல்லவர்களாய் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அவனுடைய கையில் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட உடனே அவர் முதல் வேலையா என்ன செய்யறார்னா, தன்னுடைய தகப்பனை கொன்ற ஊழியக்காரர்களை பிடித்து அவர்களை கொலை செய்தார். பழிக்கு பழி வாங்குவது பழைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற ஒரு சகஜமான விஷயம். ஆகவே என் தகப்பனை கொன்ற அந்த ஊழியக்காரர்களை கொல்வேன். ஆனால் நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது. பழி வாங்கினா யார் செய்தார்களோ அவர்களிடத்தில் மாத்திரம் அது கேட்கப்பட வேண்டுமே தவிர அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் அந்த காரியம் தொடரக்கூடாது என்று நியாயப்பிரமாணம், மோசேயின் நியாயப்பிரமாணம். அதற்கு கீழ்ப்படிந்த ஒரு இருதயம் உள்ளவராய் தன்னுடைய தகப்பனை கொன்ற அந்த 2 ஊழியக்காரர்களை மாத்திரம் கொன்று போட்டார். பிள்ளைகளை எல்லாம் அவர் விட்டு விட்டார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அதற்கு பிறகு ஏதோமியரோடு கூட ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. யூதாவுக்கும் ஏதோமியருக்கும். இஸ்ரவேலை நம்ம பார்க்கும்போது சீரியரோட பிரச்சனையை பார்த்தோம். இங்கே யூதாவோட ஏதோமியர்.
இந்த ஏதோமியரோட வந்த யுத்தத்துல கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை யாருக்கு கொடுத்தாரு? யூதாவுக்கு கொடுத்தார். யூதாவுக்கு கொடுத்த உடனே பாருங்க இப்ப எப்படி வந்துருச்சு அந்த வெற்றியை நான் வாசிக்கிறேன். ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்தான். சேலாவை பிடித்தான். சேலாங்கிற ஒரு பட்டணம், அதை பிடிச்சிட்டார். இப்ப பிடிச்ச உடனே இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிஞ்சு அந்த எதிரியோட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யாமல் விட்டார். இப்போ ஒரு பெரிய யுத்தத்தில் வெற்றி கிடைத்திருக்கிறது. நன்றாக போய்கொண்டிருந்த இவருக்கு இந்த வெற்றிகளை எல்லாம் பார்த்த உடனே பெருமை வந்து விட்டது. பெருமை வந்த உடனே சும்மா இருக்க முடியாம சிலரை பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்தே கெட்டு போவாங்க. அது மாதிரி இந்த ராஜா அமத்சியா என்ன பண்றாரு? இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல்ல யார் ராஜாவா இருக்கிறது? யோவாஸ். அந்த இஸ்ரவேலின் ராஜா யோவாஸுக்கு ஆள் அனுப்பி விடுறாரு. எப்படி? நம்ம 2 பேரும் நம்முடைய சாமர்த்தியம் எவ்வளவுன்னு பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. ஒரு யுத்தத்துல வெற்றி கிடைச்ச உடனே இந்த ராஜாவையும் கூப்பிடுவோம், நம்ம தான் ஜெயிப்போம் என்கின்ற ஒரு ஆணவத்தோடு கூட. ஆனால் அந்த இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ் அழகான ஒரு பதிலை கொடுத்து அனுப்புகிறார். அதை வாசிக்கிறேன். 10ஆம் வசனம். நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணிட்டு இருக்கு. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலேயே இரு. நீயும் உன்னோட கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை ஏன் தேடுகிறாய்? எப்பா, ஒரு யுத்தத்துல ஜெயித்த உடனே ரொம்ப பெருமைப்பட்டையா? பரவாயில்ல, பெருமையோட வீட்டுக்குள்ளேயே இரு. நீ என்னையே சண்டைக்கு இழுக்கிற. நீயும் உன் ஜனங்களும் உன் தேசமும் அழிந்து போகாதபடி, விழுந்து போகாதபடி நீ பொல்லாப்பை தேடுற. விழுந்து போகும்படி பொல்லாப்பை தேடுகிற. அது விழுந்து போகாம இருக்கணும்னா நீ அமைதலாருன்னு அழகான பதில் சொன்னார். ஆனாலும் அமத்சியா முன்வைத்த காலை பின் எடுக்கவில்லை. சாமர்த்தியத்தை பார்க்கவே வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார் யுத்தத்திற்கு. யுத்தத்திற்கு புறப்பட்ட பிற்பாடு இஸ்ரவேலின் ராஜா சும்மா இருப்பாரா? அது அவருடைய கோழைத்தனமாகி விடுமே. ஆகவே அவர் யுத்தத்திற்கு வந்தார். 2 பேருக்கும் நடந்த யுத்தத்தில் யூதா முறிந்தோடி போகிறது. இஸ்ரவேலர் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இஸ்ரவேலின் ராஜா ஏற்கனவே சொன்னார், நீயும் யூதாவும் விழுந்து போகாதீங்க, அழிந்து போகாதீங்க, அமைதலா இருப்பா, ஏன் பொல்லாப்ப தேடுறேன்னு. இவரோ பெருமையின் உச்சத்திற்கு போய் கண்டிப்பாய் சாமர்த்தியத்தை காட்டியே தருவேன் என்று போனார். சாமர்த்தியத்தை காட்ட போனவர் தோல்வியை கவிக்கொண்டார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யூதா ஜனங்கள் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இப்போ அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பிடித்து கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்துல நிறைய இடத்த பாருங்க. எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பொக்கிஷங்களா இருந்தவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சமாரியாவுக்கு போய்விட்டார். அதற்கு பிறகுதான் யோவாசுடைய மரணம். இப்பொழுதுதான் 2ஆம் யெரொபெயாம் வருகிறார். ஆனா முதலையே ஆட்சிக்கு வந்த உடனேயே அவருக்கு பின்னால வந்தார் என்று சொல்லி 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டாயிற்று. ஆனால் 13ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியும் யோவாசை குறித்து சொல்கிறது. 14ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலும் யோவாசை குறித்து கண்டு இப்பொழுது அவர் மரணம் அடைகிறார். 2ஆம் யெரொபெயாம் ஆட்சிக்கு வருகிறார். முதல் யெரொபெயாம் யார்? பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா. இப்ப இடையில வர்றதுனால இவர் 2ஆம் யெரொபெயாம் ஆகிறார். நாம் என்றைக்குமே கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இவருடைய இருதயம் கர்வம் கொண்டதினால் அவர் மாத்திரம் தோல்வியை தழுவாதபடி அங்க தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் கூட கொள்ளையடிக்கப்படுகின்ற ஒரு மோசமான சம்பவம் நிகழ்கிறது. யூதா ஜனங்களும் தோற்று போக நேரிடுகிறது. அப்படியே முறிந்து ஓடக்கூடிய சூழ்நிலை. ஆகவே எப்பொழுதுமே பெருமைக்கு இடம் கொடாமல் கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். எங்கள் நல்ல தகப்பனே, மனமேட்டிமை, அகந்தை, ஆணவம், பெருமை இவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தலை தூக்காதபடி தாழ்மையை தரித்து கொள்ள உங்களை முன்மாதிரியாய் வைத்து அந்த தாழ்மையின் அடிச்சுவடுகளை பின்பற்ற கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் பரம பிதாவின் செல்ல குமாரனாய் இருந்தும் ஆண்டவரே உண்மையே தாழ்த்தி எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து ஜீவனை தந்தீர். அந்த தாழ்மையை, அந்த முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி
ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.